ஒரு உடம்புல எல்லா பாகங்களும் இருக்கு. ம். புருவம் இருக்குது, கண்ணு கண்ணு இருக்குது, இருக்கு. மூக்கு இருக்குது, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா, இதயம் என்பது ஒன்று இருக்கு. ம். அந்த இதயம் தான் குரு. ஓகே. இந்த குரு என்ன செய்றான்னா, நீ பிறக்கும்போது எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு காலச்சக்கரத்தின்படி குரு பொதுவாக இன்னைக்கு மிதுனத்துல இருக்கு. அடுத்தது என்ன? கடகத்தை நோக்கி போகப்போகுது. உச்சத்தை நோக்கி போகப்போகுது. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து 4ஆம் பாதத்தை போய்க்கு போகப்போகுது. 3ஆம் பாதம் வரை என்ன செய்யும்? அதுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு கேட்டா ராகு. திருவாதிரை நட்சத்திரத்தில் தவறுகள் செய்தவர்கள் ஏன் இந்த சேனல் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னாக்க, அந்த ராகு வந்து யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது. யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது. ஏன்னு கேட்டா, அது சிவ அம்சம். ம், ம். ஒரு மனிதனுடைய உணர்வுல வந்து சிவ அம்சம் இருக்கு, பார்வதி அம்சம் இருக்கு, பராசக்தி அம்சம் இருக்கு. எல்லா அம்சங்களும் மனிதனுடைய மனோநிலையில இருக்கு. ஆனால் வாராகி அம்மன் பொறுத்தவரை எப்படின்னு கேட்டா, சரியை சரியாகவும், தவறை தவறாகவும் குத்தி கிழிச்சு வெளியில கொண்டுட்டு வந்து, அந்த மகாவிஷ்ணுவுக்கு உதவுகின்ற ஒரு தன்மை வாய்ந்த உணர்வுக்கு பேர் தான் அந்த பராசக்தியோட அவதாரத்துல உள்ள, சிவனுடைய அவதாரத்துல உள்ள அந்த வாராகி அம்மன். அந்த அம்மனுடைய பக்தர்களுக்கு இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டால் தான் புரியும். ஏன்னு கேட்டால் நம்ம சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நுட்பமான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த குரு பயிற்சி வந்தால் என்ன செய்யும்? சனி பயிற்சி வந்தால் என்ன செய்யும்? ராகு பயிற்சி வரும். இதெல்லாம் பெரிய கிரகங்கள், காலங்கள் தாமதமாக நகரக்கூடிய கிரகங்கள். சரி, 12 ராசிக்கு எப்படி வரும்? அதுதான் உங்களுடைய கேள்வி. 12 ராசின்னு யார் பிரிச்சா? இவங்க தான் பிரிச்சுக்கிட்டாங்க. 30 பாகைக்கு ஒரு ராசின்னு இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஏங்க, உங்களோட தலை மேஷம், முகம் ரிஷபம், உங்களுடைய கழுத்து மிதுனம், உங்களுடைய மார்பு கடகம், உங்களுடைய விலா சிம்மம், அப்படி உடலை மீனம் வரையும் ஒரு உடல், எந்த உடலாக இருந்தாலும் ஒரு உடலில் 12 ராசி மண்டலம் இருக்கு.